Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 23 part 1. ஓபன் பண்ணா இன்னுமே பாத்தீங்கன்னா மட்சுடா கண்ணாடி அந்த பக்கம் உட்கார்ந்துகிட்டு அந்த டைம் அந்த இடத்துல நடந்த மேட்ரு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே புட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு மாடியில இருந்து கீழே விழுந்தான்ல அந்த டைமுங்கும் போது கிராவும் அங்கதான் இருந்தான். அவனை பத்தி இன்னும் டீடைல்டா இவன் சொல்ல ஆரம்பிச்சான்னா இப்ப உயிரோட இருக்க அந்த 7 பேர்த்துல யாரு கிரான்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்தா ஒண்ணு ஆங்கரும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த இன்டர்வியூ முடியும் போது எண்ட்ல கிரா யாருன்னு சொல்லுங்க அது போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் வெட்டித்தனமா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க இவனுங்க பாத்தீங்கன்னா ஹிகுச்சி இருக்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சு அவன் என்ன பேசிட்டு இருக்கான் என்ன பண்ண போறாங்கறத கேட்டுட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஹிகுச்சி வந்து அவனோட கார்ல இருந்த டிவியை க்ளூ போட்டு வச்சிருக்கான். அவன் பாத்தீங்கன்னா மட்சுடாவை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும்னு வெறிகொண்டு கார்ல போயிட்டு இருக்கான். போக போக டிவியில அந்த இன்டர்வியூவையும் பார்த்துக்கிட்டே தான் போவான். மட்சுடாவும் சும்மா இல்ல, இந்த 8 பேர்த்துல ஒருத்தன் தான் கிரா. பட் அந்த டைம் அவனுக்கு அது தெரியாது, இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா தைரியமா வந்து சொல்ல வந்திருக்கான் பாருங்க. ஏன்னா கிராவால ஈஸியா கொல்ல முடியும், இவன் செத்தாலும் பரவாயில்லன்னு தானே சொல்ல வந்திருக்கான். அவங்க மூஞ்சி வேற தெரிஞ்சு போச்சு. இன்னும் இந்த இன்டர்வியூவை கண்டினியூ பண்றீங்களான்னு கேட்டா அவன் அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்துல நான் விசாரிச்ச வரைக்கும் கிரா ஒருத்தனை கொல்லணும்னா அவனுக்கு 2 விஷயம் தெரியணும். இன்னும் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், பட் இருந்தாலும் நான் கன்ஃபார்மா கண்டுபிடிச்சது இந்த விஷயம் மட்டும்தான். அவன் நீ கொல்றதுக்கு தேவையான 2 விஷயத்துல 1 மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அதனால எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க இதெல்லாம் கேட்டுட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். கொய்யால என்னை விட முன்னாடி இருக்கும்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா, உன் பேரு தெரியலங்கிறக்காக நீ சாக மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா உன்னை விட மாட்டேன்பா. பட் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறான்னா அவன் பேரை கனெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லையா? ஒருவேளை அவன் வேலை பார்க்கிற இடம் இருக்கே யோஷிடா ப்ரொடக்ஷன்ஸ், அங்க அவனோட அக்கவுண்ட்ல இருந்து டீடைல்ஸா மாத்தி இருந்தாலோ இல்ல எடுத்திருந்தாலோ இவன் அந்த இடத்துக்கு போய் அவன் பேரை செக் பண்ணி பார்த்தாலும் வேஸ்ட் தான். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா வரலன்னு ரெமே என்ன பண்ணலான்ட்டு அவங்கிட்ட கேட்பான். அதை நம்மளுக்கு பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா கார்ல அந்த லூசு பைய மட்டும் தான் தனியா இருக்கான். போறப்ப அவன் யாரையுமே ஏத்திட்டு போனதா வெடி சொல்லவே இல்லையே. அவன் போனை யூஸ் பண்ணி யாருக்காச்சும் கால் பண்ணாலும் இவனுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இவனுக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை ரேடியோல பேசிட்டு இருக்கானா, பட் எல்லாம் கான்பிடென்ட்டா சொல்லுவான் ரேடியோஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு. இவங்களோட வயர் டேப்ஸ், கேமராஸ், ட்ராக்கிங் டிவைஸ் இது மட்டும் தான் இருக்குது. வெடி அந்த வேலையை பெர்ஃபெக்ட்டா பண்ணுவா, அதனால எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஒரே குழப்பம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு. ஏன்னா இவனுக்கு கண்ணுக்கு தான் ரெம் தெரியாதே. அவன் ரெம் கிட்ட இந்த மாதிரி நான் யோஷிடா ப்ரொடக்ஷனுக்கு போனாலும் அங்க அவனோட ரெக்கார்ட்ஸ் இருக்காதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு கேள்வி கேட்பானா. ஒருவேளை இந்த கிறுக்கு பையன் அவங்கிட்டயே பேசிட்டு இருக்கானோன்னு ஒரு டவுட் மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ரெம் எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது நீரும். ஒருவேளை அந்த கிறுக்கு பையன் ஸ்மார்ட்டா இருந்திருந்தான்னா டெஃபினட்டா டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனோட பேர் எங்கெங்க இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அது எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான். இந்த கிறுக்கு பயலுக்கு ஒரு விஷயமாச்சும் புரிய வேண்டாம், இவன் கிரா இல்லன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் செத்த மாதிரி ஆக்ஷன்லாம் விட்டு இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையை அவன் தான் பண்ணான்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது இவன் தான் கிரான்னு டிவில வந்து சொல்றதுக்கே வந்துட்டான். அப்போ எல்லா ரெக்கார்ட்ஸையும் அவன் அழிச்சிருப்பான்னு இந்த முட்டா பயலாவது யோசிக்க வேண்டாமா? பதட்டத்துல இருக்கான்ல, அதான் ஒன்னுத்தையும் யோசிக்காம இருக்கான். சரி இப்போ யோஷிடா ப்ரொடக்ஷனுக்குள்ள இவன் போனான்னா அது அவங்களுக்கு டவுட் வராதா? ஆமா திடீர்னு அங்க வந்திருக்கானேன்னு டவுட் வரும் இல்ல. அந்த டைம் அது ராபரி மாதிரி இருக்கும், என்ன பார்த்தா திருட மாதிரி தான் தெரியும் அப்படி இப்படின்னு பயங்கரமா இவனும் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி இவன் புலம்புறத பார்த்தவனே ரெம்முக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பா லைட்டோட பிளானா தான் இருக்கணும்னு. இப்ப என்னன்னா அவன் எந்த மாதிரி யோசிக்கிறான்னா யோஷிடா ப்ரொடக்ஷனுக்கு போனாலும் அவனை பத்தி டீடைல்ஸ் இருக்க போறது இல்ல, போணுமாங்கிற மாதிரி யோசிப்பான். அவன் போலன்னா இங்க நம்ம ஆளுகளுக்கு பஞ்சாயத்து. பட் எல்லு சாலிடா சொல்லுவான் கண்டிப்பா அவங்க போயிருவான்னு. ரெம் என்ன பண்ணும் இது லைட்டோட பிளான் தான் தெரிஞ்ச உடனே நைஸா அவனை அந்த யோஷிடா கம்பெனிக்கு எப்படியாச்சும் கூட்டு போயிடணும் அப்படின்ட்டு அது ஒரு சைடு பிட்ட போடும். இப்ப என்னன்னா இன்னும் 1 மணி நேரத்துல கிரா யாருன்னு அங்க மட்சுடா சொல்ல போறான். அதுக்குள்ள அவனை கொன்ன ஆகணும். ரெம் இருந்துட்டு நீ நேரா அங்க போ, நீ அங்க போனாலும் உன் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, ஏன்னா நீ ஒண்ணு கத்தியோ கடப்பாரையோ எடுத்துட்டு போய் குத்தி எல்லாம் கொல்ல போறது இல்ல, அங்க அவனோட பேரை தேடி கண்டுபிடிச்சு டெத் நோட்ல மட்டும் தான் எழுத போறேன், அதனால எந்த பஞ்சாயத்தும் வராதுமா. இப்படி சொன்ன உடனே அவன் கிளியர் ஆயிட்டான். சரி ரைட்டு, நாங்க போய் எவன் குறுக்க வந்தாலும் சரி அந்த யோஷிடா ப்ரொடக்ஷன்ல இருக்க எல்லாத்தையுமே கொல்றேன். ஏன் மீசா அவனோட மேனேஜர் மோகி இருக்கானே அவங்களையுமே கொல்ல போறேன் நீர்வான். ஏன்னா இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவளும் போன் எடுக்கல, அவனோட மேனேஜரும் திமிரா பேசிட்டு விட்டான்ல அந்த கடுப்பு இங்க இவளுக்கே அள்ளு விடுது. என்ன என்னையவே கொல்லுவேங்கிறான், கொன்னுடுவானோன்னு வேற பயம். எல்லு ஒண்ணு கவலைப்படாதமா, எப்படியே மட்சுடாவை போட்டு தள்ளிட்டு தான் உங்ககிட்ட வருவான், அதனால கவலையே வேண்டாமானுங்க. ரெம் நல்லா ஏத்தி விடும். இப்ப என்னன்னா இந்த ஹிகுச்சி கொல்ல வேண்டியது ஒரே ஒருத்தன் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அவன் பேரை வச்சு அவனை கொன்னுட்டா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, கிரா தான் அவனை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல உலகத்துல யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவரை தொட்டா பஞ்சாயத்து தான் சொல்லி வாய மூடிட்டு இருந்துருவாங்க. ஆனா டைரக்டா இவன் டிவி ஸ்டேஷனுக்கு போய் அவனை சுட்டு கொல்றதோ இல்ல வேற ஏதாச்சும் பண்ணி கொல்றேன்ட்டு ஏதாச்சும் பண்ணான்னா அவன் சொல்லவே தேவையில்லை, இவன் தான் கிரான்னு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம இவனோட கால் ஹிஸ்டரியை வச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவனுமே அதை நம்பி பரவாயில்ல ரெம் புத்திசாலித்தனமா தான் பேசுற, முதல்ல அவனை
நான் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்னோட கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே ரேஸ் பண்ணிடுறேன், யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. பட் டெலிபோன் கம்பெனில இன்னுமே அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குமேன்னு சொல்லும். இப்படி இவன் அடுத்தடுத்து அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கத பார்க்கும்போது லைட்டும் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆவானுங்க. யாருகிட்ட இவன் பேசிட்டு இருக்கான், யார் அந்த ரெம்மு எல்லாம் அப்படி இவன் யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க, யாருமே இல்லன்னா ஒருவேளை அது ஷினிகாமியா இருக்கும்னு கரெக்டா சொல்லுவான். அதை கேட்டுட்டு மீசா பயங்கரமா ஷாக் ஆயிருவா. அதே நேரம் இங்க ரெம்மு நைசா நீ பேசாம உன்னோட டெத் நோட்டை பழைய ஓனருக்கே திருப்பி கொடுத்துறேன், பிரச்சனை ஓவர்னு சொல்லும். ஆக்சுவலா அது நல்ல ஐடியா தான், அவன் மட்டும் கொடுத்துட்டான்னா இதுக்கப்புறம் இவனை யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அந்த டெத் நோட்டை யூஸ் பண்ணி இவன் தான் பழகிட்டானே, அதனால அதை தர்றதுக்கும் மனசு இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் தான் கிரா அப்படிங்கிறதுக்கு மட்சுடா கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது. அவன் மட்டும் சொல்லிட்டானா இவன் கதை முடிஞ்சது. அவன் கிராவா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவனை கிரான்னு சொல்லி பச்சை குத்தி அவன் லைஃபையே காலி பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு பஞ்சாயத்து வரத்தான் போகுது, அதுக்கப்புறம் என்னை யோட்சுபா கம்பெனிலையும் வைக்க மாட்டானுங்க. அதனால எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளியே ஆகணும்னு செம்ம வேகத்துல போவான். இங்க டிவி ஆங்கர் சும்மா இல்லாம நீங்க பேசுறத கிரா கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவான். அப்படின்னா நான் அவன்கிட்ட டைரக்டாவே பேசிக்கிறேன், டே கிரா நீயே ஒழுங்கா இங்க வந்துரு, இல்லன்னா உன் நிலைமை மோசமாயிரும்னு சொல்லி இன்னும் வெறுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். என்ன இவன் முட்டா பய மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆரம்பத்துல நாங்க பேசிட்டு இருக்கதை கேட்டு அதுக்கப்புறம் செத்துற கூடாதுன்னு எங்களே ஏமாத்தி செத்த மாதிரி நடிச்சு இப்போ என் முன்னாடியே வந்து நின்னுட்டு இருக்கான். உன்னெல்லாம் பேச விட்டதே தப்புடா, இப்பவே உன்னை போட்டு தள்ளுறேன்னு யோஷிடா ப்ரொடக்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டான். எல்லு போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுத்து. இனி இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் வேண்டாம், அவன் எப்படி கொள்றான்னு தெரிஞ்சு போயிரும்னு அவ்வளவு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள்ளதான் ஓஹியும் ஐபரும் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. சட்டுன்னு அவனை பிடிச்சி அமைக்கிடலான்னு. அவன் என்ன பண்ணுவான், யாரும் பாத்திர கூடாதுன்னு பயந்து பயந்து உள்ள வந்து அந்த பிரசிடென்ட் சொல்லியிருப்பான்ல அந்த இடத்துல போய் ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பான். இங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே பயங்கர ஆர்வம், எப்படி அவன் கொல்லுவான் அப்படிங்கறத பார்க்கணும்னு. அவன் ஃபைலையும் எடுத்து வச்சுட்டான். காட்டு எப்படி கொல்லுவேன்னு காட்டுன்னு அவ்வளவு ஆர்வம். அவன் உள்ள இருந்து டெத் நோட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இங்க இவங்க ரெண்டு பேரும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆஞ்சு ஒரே கவா கபிரோன்னு வெயிட்டிங்ல இருக்கானுங்க. அங்க அவன் என்ன பண்ணுவான், அவன் பேரை டெத் நோட்ல எழுதிட்டு இழிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுவான். இத ஒரு வெளியாளா பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது, பேரை நோட் பண்ணிட்டு போறான்னு தான் தெரியும். அதான் இவங்க புரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. என்னடா அவன் எப்படி கொல்லுவேன்னு காட்டாம நோட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போறான், என்ன நடக்குதுன்னு ஒரே குழப்பம். இங்க பிடிக்க உட்கார்ந்துட்டு இருந்தவனுங்க பாஸ் ஒன்னு சொல்லுங்க புடிச்சிடறேன் அப்படிமானுங்க. அவன் இன்னும் கொல்லவே இல்லையே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் காருக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொல்ல போறான் போல. அப்படின்னா கார்ல தான் ஏதோ ஒண்ணு இருக்குது, வெயிட் பண்ணி பாப்போன்னு கண்ணுல விளக்கண்ணைய ஊத்தி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. லைட்டுக்கு என்ன ஒரு குழப்பம்னா வந்து சேர்ந்து உள்ள போய் ரிப்போர்ட்ல தேடி அவன் பேரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவ்வளவு அரக்க பறக்க கிளம்பி வந்தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர காமா கூலா கேஷுவலா இருக்கான். இன்னொரு குழப்பம் என்னன்னா மட்சுடாவோட ஃபேக்கான அந்த ஃபைல் இருந்துச்சுல்ல, அந்த ஃபைலை கூட அவன் தூக்கிட்டு போல, இருந்த இடத்துல வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். சரி என்னதான் பண்ண போறான்னு குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான், 37 38 39. ஏன்னா டெத் நோட்ல பேர் எழுதுன 60 செகண்ட்ல நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துருவானுங்கல்ல, இவனும் செத்துருவான்னு கான்பிடென்ட். அவன் அங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இருப்பான். இரா வந்து ஒரு பயங்கரமான கொலகாரன், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு. இப்ப என்னன்னா ஒரு நிமிஷம் ஆயும் அவன் சாகல, அது தெரிஞ்ச உடனே கத்துவான் பாருங்க, ஏன் இன்னும் சாகல, ஏன் இன்னும் அவன் சாகல, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு புலம்பி தள்ளுவான். அவனை விட இங்க இவனுங்க தான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவன் உள்ள போய் அந்த பேரை பார்த்து நோட் பண்ணிட்டு மட்டும்தான் வந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் அவன் சாகலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பேர் எழுதுனா போதுமா, அவங்க செத்துருவாங்களா, என்னதான் பண்ண போறான் அப்படின்னு இப்ப கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லுக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்குதா இல்லையா, ஏன்னா லைட்ட 24 மணி நேரமும் கேமரா வச்சு செக் பண்ணும் போதே அவனை கண்டுபிடிக்க முடியல. சரி சந்தேகத்துக்குன்னு சொன்னா கூட இவன் தான் கிரான்னு கன்ஃபார்ம் பண்ணால, அப்ப அந்த டைம் அவன் கொண்டுட்டு இருந்தால, அப்ப கேமரா வச்சு வாட்ச் பண்ணானுங்கல்ல, அப்பவே கண்டுபிடிக்க முடியல, இப்ப மட்டும் என்ன கண்டுபிடிச்சிட முடியுமா? இன்னும் 50 நிமிஷத்துல கிரா யாருன்னு அவன் சொல்லிடுவான். இவனுக்கு டைமும் இல்ல, அதனால அவன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்லாம மீசாக்கு போன் பண்ணியே கேட்டுலான்ட்டு அவளுக்கு போன் அடிப்பான். மீசா தான் போன் எடுக்க மாட்டாளே, வெறி முத்தி போனவன் என்ன பண்ணலான்ட்டு பக்கவா யோசிக்க ஆரம்பிப்பான். இப்போ மட்சுடாவோட ஆபீஸ்க்கு போனா அவன் பேர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அங்க கேமராஸ் இருக்குது, அதுல இவன் மாட்டிக்குவான். அவன் மூஞ்ச என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பேரு தெரிஞ்சா போதும். ஷினிகாமியோட கண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா அவன் மூஞ்ச பார்த்தவனே அவன் பேர் என்னன்னு இவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனா அதுக்காக என்னோட பாதி வாழ்க்கையை நான் விடணுமே. இப்ப அவன் மட்டும் இவன் தான் கிரான்னு சொல்லிட்டான்னா இவன் மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பாதி வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ரெம்மு உங்ககிட்ட நான் ஒரு டீல் பண்ணும்பா. இங்க லைட் புலம்பிட்டு இருப்பான். முதல்ல யாரு ரெம்மு, என்ன டீல், இவன் யாருகிட்டடா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான், கிராவோட பவர் என்ன ஹெவன்ல இருந்து டைரக்டா கிடைக்குதா, ஏதோ ஒன்னு சரியில்லையேம்பா. பட் எல்ல மட்டும் தான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருப்பான். ஒருவேளை அது ஷினிகாமியா இருக்குமோன்னு. இதே மாதிரி இன்னும் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருந்தா நிறைய விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன் அவன் கொல்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். பொறுமையா இருந்து ஆர்வமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவன் டீல போட்டு ஷினிகாமியோட கண்ணை ஒரு வழியா வாங்கிட்டான். மூஞ்ச பாத்தீங்கன்னா எவ்வளவு கர்ண கொடூரமா இருக்குதுன்னு. சந்தோஷம் தாங்க முடியல, எனக்கு ஷினிகாமி கண்ணு கிடைச்சிருச்சு, இனிமேட்டு நான் தாண்டா ராஜா, கையில கிடைச்சவெல்லாம் காலி, அவனை நான் அந்த டிவி ஸ்டேஷன்லயே வச்சு தூக்குறேன்டா அப்படின்ட்டு வெறித்தனமா வண்டியை ஓட்டு போவான். ஏன்னா டைம் கம்மியா இருக்குது, சீக்கிரமா போகணும். இப்படி இவன் வேகமா ஓட்டு போனா போலீஸ் எல்லாம் என்ன அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, போயிட்டு வாங்க சார் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு. பரதேசி நாயே, நீ இப்படி போனீன்னா பின்னாடி வர்றவன் முன்னாடி போறவனுக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகாது, இது என்ன உன் டேடி வீட்டு ரோடா, ஓரமா நிப்பாட்றா அப்படின்ட்டு ஓரமா நிப்பாட்டி ஓவர் ஸ்பீடு உன் லைசன்ஸை காமின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான்.
இங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கவங்களுக்கு பதறும், ஏன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு. ஹிகுச்சி என்ன பண்ணிடுவான், போலீஸ் கிட்ட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு ஹேண்ட்பேக்குள்ள கைய விடுற மாதிரி அந்த போலீஸ்காரனை ஆக்சிடென்ட்ல செத்து போட்டுன்னு சொல்லி பேக்குள்ள இருக்க டெத் நோட்டுக்குள்ள அழகா எழுதிடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சல்லுன்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான். போலீஸ்கார் விடுவாரா, வெட்டிட்டு போவாரு. அவனை வெட்டிட்டு பின்னாடி மத்தவங்க எல்லாம் வருவாங்க. ஹைவே பெட்ரோல் வேகமா ஒரு வண்டி வருது, அதை புடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடனா ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு. இது எப்படி பாசிபிள்னு எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். எல்லாம் டீப்பா யோசிச்சு பார்ப்பான். ஹேண்ட்பேக்குள்ள மட்டும்தான் அவன் கைய விட்டான். ஒருவேளை அதுக்குள்ள ஏதாச்சும் அவன் வச்சிருக்கானா, அவன் எப்படி செத்து போனான், அந்த போலீஸோட பேர் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, செகண்ட் கிரா ஒருத்தங்களோட ஃபேஸ பார்த்தே கொல்ற மாதிரி இவனாலையும் அந்த மாதிரி கொல்ல முடியுமா? அப்படி கொண்டிருந்தான்னா மட்சுடாவையும் அவன் பார்த்தப்பவே கொண்டிருக்கணுமே. அவன் இன்னும் கொல்லல, என்ன நடக்குது அப்படின்ட்டு எல்லை பீதியாகி எல்லாரும் ஹிகுச்சியை விட்டு தள்ளி இருங்க, நீங்க இப்ப அவங்க கிட்ட போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து, டெஃபினட்டா உங்களை கொன்றுவான், நம்ம இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், அவனை புடிச்சிடலாம். ஏன்னா இப்ப ஹிகுச்சியால பார்த்தாலே போதும் யாரை வேணாலும் கொல்ல முடியும். செகண்ட் கிரா மாதிரி அவனும் மாறிட்டான், அத மைண்ட்ல வச்சுக்கிட்டே அவனை பிடிக்கிற வழிய பாருங்க அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுருவான். இங்க இவன் பாத்தீங்கன்னா வில்லத்தனமா சிரிச்சுட்டு என் கையில மாட்டினவங்க எல்லாம் சாக போறாங்க, என்னை எதிர்த்தவனுக்கு எல்லாம் சங்குதாண்டா அப்படின்ட்டு கொலைவெறியோட போவான். இனி இவனை புடிச்சாங்களா புடிச்சு அடிச்சாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.